அது என்னப்பா அந்த மாதிரி ஒரு பட்டன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஈரான் இஸ்ரேல் போர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது உலகத்தை எந்த அளவுக்கு வந்து லிட்டரலி பாதிக்க போச்சு. அப்புறம் நல்ல வேளை அந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வார்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கான யூஸ் பண்ண அமெரிக்காவோட வெப்பன்ஸ் பத்திலாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது சோசியல் மீடியாஸ்ல. இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே நம்ம வந்து அதை பத்திலாம் பேசியிருந்தோம். அமெரிக்கா யூஸ் பண்ண B-26 பாம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்க போட்ட அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களோட சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸை தான் வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரான் மேல வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு ரஷ்யா யுக்ரைன் போர் பல வருடங்களாக, அதாவது இப்ப ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் வருஷங்களாவே இது வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு சைடு யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்துட்டு ரஷ்யாக்கு எதிராக கண்டனங்கள், அறிக்கைகள் இந்த மாதிரி வெளியிட்டாலும் யாரும் வந்து யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட்டா வந்துட்டு ரஷ்யாக்கு எதிராக டைரக்டா இறங்குறதே இல்லை. அதே மாதிரி ஒரு சைடு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அதிபர் ஆகும்போதே சொன்னாரு, நான் வந்தேன்னா இந்த போரை வந்து 2 நாள்ல நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொன்னாரு.